உண்மைதான் வெல்லும். வெல்கம் டு பிக் பாஸ் கொடுமைகள். எனக்கு நிஜமாவே தெரியலண்ணா, நான் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கேன்ண்ணா. எனக்கு நிஜமா தெரியலண்ணா என்ன பண்றதுன்னு. பிக் பாஸ் வரலாற்றிலேயே ஒரே நாள் 6 ப்ரோமோ ரிலீஸ் பண்ணாங்க. வியாபாரமே ஆவாத ஓட்ட தக்காளி எல்லாம் வியாபாரம் பண்ற தம்பி. அப்படியே கொஞ்சம் லைட்டா பில்டப் ஏத்திக்கணும். சரி, இதை கட்டி வச்சிரும். நானும் ரொம்ப நாளா பிக் பாஸ் வீடியோ போடவே இல்லை. அதுக்கு என்ன ரீசன்னா ஒரு இல்ல, எரிச்சலா வருதுரி பா, ரொம்ப மொக்கையா போயிட்டு இருந்துச்சு. அதுலயும் முக்கியமா சொல்லணும்னா இந்த ராஜாராணி டாஸ்க் வந்துச்சு பாருங்க. ஏதோ பார்த்துதான் ஆகணும், வேற வழி இல்லாம பல்ல கடிச்சு பார்த்துட்டு இருந்தான்டா. படு மொக்க, எனக்கு பிடிக்கல, நான் பார்க்கல, விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஏதோ போன வாரம் அந்த பொம்மை டாஸ்க் வந்ததுனால ஏதோ பரவாயில்லடா, முன்னாடி இருந்ததுக்கு கொஞ்சம் பரவாயில்லான்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் இந்த வாரம் நடந்த டாஸ்க்கு அதை விட கொஞ்சம் பரவாயில்லடா, ஏதோ முன்னாடி மொக்கையா போனதுக்கு இது கொஞ்சம் பரவாயில்லான்னு தோணுச்சு. ஆனா இந்த 6 ப்ரோமோ ரிலீஸ் பண்ணாங்க பாருங்க, நான் உண்மையாவே ஷாக் ஆயிட்டேன். நிறைய நாட்கள்ல ஒழுங்கான டைமுக்கு ப்ரோமோவே ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. இப்ப நேரம் என்ன, இப்ப என்ன செய்யணும் போடி. ஆனா இன்னைக்கு என்னடா இது இவ்வளவு ப்ரோமோ வந்துகிட்டு இருக்கு. அன்னைக்கு எபிசோட்ல டெவில் மாதிரி பண்ணதை விட டெவில் ஏஞ்சல் மாதிரி ஒன்று நடிச்சுட்டு இருந்தாங்களே, அதுதான்டா அல்டிமேட். எனக்கு நிஜமா தெரியலண்ணா என்ன பண்றதுன்னு. எனக்கு இந்த மிளகா கொடுக்கறதுலாம் வர மாட்டேங்குது. எனக்கு அப்படி பண்ண வரல ப்ரோ. எப்படிப்பா இதெல்லாம் கேட்க முடியும்? இந்த பிக் பாஸ் வீட்டில் பாதி பேரை டெவிலாவும் பாதி பேரை ஏஞ்சலாவும் பிரிச்சு விட்டுட்டாங்க. இந்த டாஸ்க்கை வந்துட்டு ஏற்கனவே நிறைய சீசனில் பார்த்துருக்கோம். ஏஞ்சலாக இருக்கிறவங்க டெவில் என்ன பண்ணணும்னா அவங்கள ப்ரோவோக் பண்ணி ட்ரிகர் பண்ணி அழ வச்சு கடுப்பேற்றி வெறுப்பேற்றி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஹார்ட்டை வந்து எடுக்கணும். இதில் வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதத்தில் வந்துட்டு இந்த டாஸ்க்கை பண்ணிட்டு இருந்தாங்க. முக்கியமாக சொல்லணும்னா தீபக் தான். பயமா இருக்கு, போயிடும் சார். பயமா இருக்கா? என்ன பார்த்தாவா? இல்லை சார், அவரு பார்த்தா சார். யாரு? டர்ரா என்ன முறைக்கிறார்ல சார், அவரு சார். இந்த டாஸ்க்கை எப்படி பண்ணி அந்த ஹார்ட்டை பிடுங்குங்கிறத சூப்பராக பண்ணாரு. இந்த ஓவரால் டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் டெவிலா எனக்கு வந்து தீபக் ரொம்ப பிடிச்சது. இந்த டெவிலோட முதல் சக்சஸ். அதே போல ஏஞ்சலா பவித்ராவை ரொம்ப பிடிச்சதுடா. ஏன்னா பவித்ராவை பொறுத்த வரைக்கும் மஞ்சரி வந்துட்டு அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க. தக்காளி எடுத்து மூஞ்சில தேய்க்கிறாங்க, முட்டையை வாயில் ஊற்றுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போதே கொமட்டுச்சு. ஆனால் அப்பவுமே அவங்க உடையாம அவங்க வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஏன் உனக்கு வெக்கமான சூடு சொன்னல? ஒரு 10 முட்டையை எடுத்து மூஞ்சில தடவிருக்க, முட்டையை குடிச்சிருக்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்களால ட்ரை பண்ணி அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்தாங்க. ஸோ அதனால பவித்ரா வந்துட்டு ஒரு ஏஞ்சலா சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி நீ ரியல் லைஃப்லயே ஏஞ்சலா இருக்கணும்னு அவசியமே கிடையாது பவித்ரா. அடுத்து நம்ம பாராட்ட வேண்டிய ஆட்கள் யாருன்னா டெவிலா இருந்துகிட்டு ஏஞ்சல் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தாங்களே ஜாக்லின் அப்புறம் சௌந்தர்யா, அவங்கள வந்து நம்ம கண்டிப்பா பாராட்டியே ஆகும்டா. எங்களுக்கு இந்த மாதிரினா பண்ண வராது, நாங்க வந்து புனித ஆத்மாக்கள். அண்ணா எனக்கு நிஜமாவே தெரியலண்ணா, நான் ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கேன்ண்ணா. எனக்கு நிஜமா தெரியலண்ணா என்ன பண்றதுன்னு. ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்ச எங்கள்கிட்ட இவ்வளவு பொய் சொல்றிய. ஒண்ணும் தெரியாதவன்னா அவன் பக்கத்துல வந்து நின்றான்னா போட்டு நீங்க வந்துட்டு டெவிலா நடிக்கனா வேணாம், நீங்க எப்போதும் பண்ணுவீங்களே அதை பண்ணாலே அது டெவில் தான். ஏமா நீங்க நடிச்சுக்கிட்டு அந்த மாதிரிலாம் உட்காந்து என்னால இது பண்ணிட்டு இருக்க முடியாது. ஒன்றும் இல்லை, ராணவும் மஞ்சரியும் ஏஞ்சல் டீம்ல இருந்திருந்தா அப்போ பார்த்துருப்பீங்க ஜாக்லின் சௌந்தர்யா ஆட்டத்தை. ஆனா எங்க ஆட்டம் வெறித்தனமா இருக்கும். இப்போ கூட என்னால ஒத்துக்கவே முடியலடா அவங்க 2 பேரும் அழுது. நைட்டு ஃபுல்லா தூக்கமே வர மாட்டேங்குது. நைட்ல ஒரு பக்கம் ஆனந்தமாகவும் இருக்குது, இருந்தாலும் எனக்கு என்னடா அது இப்போ இந்த அளவுக்கு நடிக்க முடியும். எதுக்காக இதெல்லாம் பண்றாங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா கோவா கேங்ல, சாரி புள்ளி கேங். ஏய் கைஸ் வாட்ஸ் அப்? என்ன சார் ராம்கி படத்துல வர காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி ஒரே கலாட்டா தான். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸில் ஜெஃப்ரி, ரயான், அப்புறம் வந்து ரஞ்சித் 3 பேர் இருக்கனால
இவங்க வந்துட்டு ஏஞ்சல் மாதிரி நடிக்கிறாங்க. எப்பாடே உலகமாக நடிப்படாது. இந்த குரூப்பா சேர்ந்துக்கிட்டு இந்த குரூப்பிசம் பண்ணிக்கிட்டு ஒரு கேங்கா சுத்துறாங்களே, இதுவே வந்து பிக் பாஸ்ல ரொம்ப தப்பான விஷயம் தான். சூப்பரா வரணும், போடுங்க, நல்லா வரணும், ஜெயிக்கணும். ஆறாவது ரூல் இப்படி திரும்ப 5 ரூலையும் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா ஒரு கேங்கா இருக்கும்போது மற்றவங்களோட கேம் வந்து அஃபெக்ட் ஆகும். அதே போல அந்த கேங்ல உள்ளவங்களே தப்பு பண்ணா கூட அவங்க வந்து தப்பே பண்ணல, அவங்க பண்ணது எல்லாமே சரிதான் சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு மற்றவங்களை அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு கேங்கா சேர்ந்துட்டு மற்றவங்களை அட்டாக் பண்றது, மார்க் பண்றது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். அதை தான் இந்த கோவா கேங் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. நான் கூட போன வாரத்தோட இந்த கோவா கேங் கதை முடிஞ்சுன்னு நினைச்சா இந்த வாரம் சபதனா போட்டுக்கிறாங்க. போட்ட திட்டங்கள் கை கூடும் நாள் வந்தது. நாங்க எப்போதும் ஒன்னா இருப்போம், நைட்டு என்னதான் சண்டை இருந்தாலும் நம்ம மறுபடியும் ஒன்று சேர்ந்துருவோம், நம்மளுக்குள்ளேயே நம்ம வந்து சப்போர்ட்டாக இருப்போம். இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறதை வந்து கண்டிப்பாக விஜய் சேதுபதி கேட்டே ஆகணும். ஏன்னா இது வந்து மற்றவங்களோட கேம் வந்து அஃபெக்ட் பண்ணும். கண்டிப்பாக மற்றவங்க கேமுங்கிறத விட இந்த கேங்ல உள்ளவங்க கேமே அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஜெஃப்னு வந்தனால தானே நான் கேக்குறேன். அவர் அதான் சொல்றேன், இதுக்கப்புறம் யாரும் எனக்காக பேசாதீங்க. உண்மையா அந்த கேங்ல ஜெஃப்ரி வந்து ஒரு நல்ல பிளேயர். ஆனா இந்த கேங்ல சேர்ந்த பிறகு அவரோட கேமே ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. இதெல்லாத்துக்கு காரணம் யாரு? ஜாக்லின் தான். ஜாக்லின் வந்துட்டு கேமா பார்க்காம அன்பு, அண்ணன், தம்பி, அக்கா, இந்த பாசத்தை எதுக்கு இந்த கேம்குள்ள கொண்டு வராங்கன்னே தெரியல. இதெல்லாமே அவங்களோட பக்கமான ஸ்ட்ராட்டஜியா கூட இருக்கலாம். நான் எதுவுமே சொல்ல, நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன், ஜெஃப்ரியா நீ கேக்குறேன்னா சொல்லு, நான் தரேன். அடுத்து சௌந்தர்யா. இந்த சௌந்தர்யா பொறுத்த வரைக்கும் அவங்க நல்லா பேசினாங்கன்னா இல்லை நல்லா ப்ளே பண்ணாங்கன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன் ஏதாவது க்யூட்டாக பண்ணால் கூட சப்போர்ட் பண்ணுங்க. ஆனால் கேவலமாக ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க, கேவலமாக புள்ளி பண்ணுறாங்க, மார்க் பண்ணுறாங்க. அதுக்கு ஏன்டா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்பா யாருப்பா இவங்கலாம்? ரசிகர்கள் மாஸ்டர். ரசிகர்களா? ஆமா மாஸ்டர். நாசமா போச்சு. என்னத்த பாத்துட்டாங்கன்னு இப்படி கத்துறாங்க. ஓகே ஓகே. நீங்க இப்படி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கனாலேயே அந்த நார்மல் ரியாக்ஷனா இப்ப ரொம்ப கேவலமா மாறிக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே கேவலமான ரியாக்ஷனா அங்கங்க கொடுத்துக்கிட்டு மார்க் பண்ணிட்டு கலாச்சிட்டு இருந்தாங்க, அது இப்ப இன்னும் அதிகமாயிட்டே இருக்கு. அது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான்டா. நீங்க இது மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கனால தான் அவங்களோட ஆட்டம் வந்துட்டு வேற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, நம்ம வந்து எது பண்ணாலும் இவங்க வந்து சப்போர்ட் பண்றாங்க, என்ன பண்ணாலுமே இவங்க சப்போர்ட் பண்றாங்க, அதனால நாம இஷ்டத்துக்கு பண்ணுவோம், என்ன ஆக போகுது, நம்ம என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க டார்கெட் பண்றது எல்லாமே மஞ்சரி ராணுவ தான் முக்கியமா. கண்டிப்பா இந்த வாரம் விஜய் சேதுபதி சௌந்தர்யாக்காகவே ஒரு ரோஸ்ட போட்டு ஆகணும். பாப்போம் எப்படி இருக்கு. அப்புறம் ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? நெக்ஸ்ட் வந்துட்டு அருணை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்கள்ல நல்லா தான் பேசுறாரு, கரெக்டா தான் பேசுறாரு, ஒரு நல்ல பிளேயர் தான். காரம் கொடுத்து கண்ணுல தண்ணி வருது, உப்பு கொடுத்து அவங்களுக்கு தண்ணி கேக்குறாங்க. ஆனா என்ன விஷயம்னா, அவர் என்னதான் கரெக்டா பேசினாலும் வன்மத்தை வந்து பல இடங்களை கக்கிக்கிட்டே இருக்கு. அதுதான் அவர்கிட்ட பிடிக்காத விஷயமா இருக்கு. டெவிலா இருக்க தகுதி இல்லைன்னு மஞ்சரியா நான் சொல்றேன். இந்த டாஸ்க்ல கூட கரெக்டா பேசினாரு. இந்த மாதிரி முட்டையை ஊத்துறது, இந்த மிளகாயை வாயில வைக்கிறது, இந்த தோப்புக்காரனை போட சொல்றது, இதெல்லாம் தப்புங்கிறத கரெக்டா பேசினாரு. ஆனா அது எல்லாத்தையும் பண்ணது யாரு? தர்ஷிகா பண்ணாங்க, மஞ்சரி பண்ணாங்க, சாச்சனா பண்ணாங்க, அப்புறம் ராணவ் கூட பேண்டை கழிச்சாரு. இது எல்லாத்தையும் நிறைய பேர் பண்ணாலும் அவரோட டார்கெட் வந்து மஞ்சரி மட்டும் தான் இருக்கு. அவர் சொன்ன எதையுமே நான் செய்யல. அவர் சொன்னது எல்லாத்தையும் சொல்லிட்டு மஞ்சரியின் தலையில ஏத்துறாங்க. ஒரு சண்டையில வந்துட்டு மஞ்சரி இருந்தாங்கன்னா கண்டிப்பா நான் அவங்களுக்கு எதிராக தான் இருப்பேன். மேடம் இது மேடம் மேடம் நீங்களும் பேசுனீங்க. இந்த எல்லாத்துக்கும் நான் பரணி பைய தாங்க காரணம். அவனை 1 2 1000 இருக்கு சொல்ல, அவனை வெளியே அனுப்புங்க. இதே வன்மத்தை தான் ஏற்கனவே முத்து மேல வந்து அருண் கக்கிட்டு இருந்தாரு தொடர்ந்து. அடுத்து இப்ப மஞ்சரி மேல மாறிட்டாரு. எல்லார் பண்ணதையும் தூக்கி என் பேர்ல போட்டானா இல்ல எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அவர் மஞ்சரியை மட்டும் டார்கெட் பண்ணாம மற்ற எல்லாருக்கும் பொதுவா சொல்லியிருந்தா அது உண்மையாவே நல்லா இருந்திருக்கும். இதுக்கப்புறம் பார்ப்போம். அடுத்து சாச்சனா, உங்களோட ஃபேவரட் கண்டஸ்டன்ட். சாச்சனா நீ நிஜமா டபுள் அடி, குட்டி பிசாசடி, குட்டி பிசாசு. சாச்சனா பொறுத்த வரைக்கும் பண்றதும் தப்பா இருக்கு. சரி, அது தப்புன்னு சொன்னா அதையும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அன்னைக்கு அந்த விஜய் சேதுபதி எபிசோட்ல மட்டும் கிட்டத்தட்ட பாதி எபிசோட் அவங்களுக்காக போயிட்டா. ரொம்ப நேரம் இல்ல, சம்பந்தில இருந்து ஆரம்பிச்சது ஒரு சின்ன பிரச்சனை, அது சிம்பிளா முடிக்க வேண்டிய பிரச்சனையை அவ்வளவு நேரம் இழுத்துட்டு இருக்காங்க. சார் என் மேல உங்களுக்கு கோவமா இருக்கிற மாதிரியே பேசுறீங்க சார். அதுக்கப்புறம் என்னன்னா, சாச்சனாக்கு பத்தி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நீ ஓரமா உட்காருமா, உன்னை பத்தி நான் ஒன்றும் பேசவில்லை, நீ கடைசி புரிஞ்சுக்கவும் போறது கிடையாது, உன்னை பத்தி எதுவும் பேசலாம், அப்படியே ஓரமா ஒதுக்கிடணும். எனக்கு உங்ககிட்ட பேச இஷ்டம் இல்ல. ஏன்னா சின்ன புள்ளத்தனமா ஏதோ ஒன்று பண்றாங்க,
அது சரி வந்து பண்ணுறது தப்புமான்னு சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. இதுக்கப்புறம் எவிக்ட் பண்ணி தான் வெளில தான் அனுப்பணும், வேற வழி கிடையாது. அவங்க வெளியில் போயாவது புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். உங்களுக்கு தான் என் மேலே கோவம் இருக்கா? அப்படிலாம் கிடையாது. அடுத்து ஜாக்லினும் அப்பா டிராமாவும். கேமா விளையாடுங்க. அவர் நம்பவே நம்பாதீங்க. அவர் 60 நாளுமே இந்த கேம் தான் விளையாடிட்டு இருக்காரு. நானும் ப்ரோமோல அப்பாவா நினைச்சேன் சார், நீங்க எப்படி பண்ணுவீங்கன்னு தெரியாது சார். இதெல்லாம் பார்க்கும்போது டே என்னடா அப்பாவா நினைச்சேன், என்னடா ஏதோ தப்பு பண்ணிட்டாங்கடா. எமோட் பண்ணதுட்ட பேசுறேன் நானும் ஏதோ யோசிச்சுட்டு இருக்கேன். ஆகா என்னடா ஆச்சுன்னு சொல்லி பார்த்தா ஒரு சின்ன சப்ப மாட்டுடா இது. இதுக்கு எதுக்குடா இந்த அளவுக்கு ஒரு வார்த்தையை விடணும்? அவனுக்கு கொடுத்துரு பாவம். ஒண்ணுமே கிடையாது. ரஞ்சித்துக்கு எப்படி அந்த டெவில் கேரக்டர் பண்ண முடியுமோ அந்த மாதிரி தான் வந்துட்டு நீ ஜெஃப்ரி கொடு ஜெஃப்ரி வந்து தம்பி தானே அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தாரு. சரி டெவிலா இருந்துட்டு ரஞ்சித் வந்து ஏன் கெஞ்சினாரு, ஒரு தப்பாவே பண்ணிட்டாருன்னு வச்சுப்போம். 60 நாள் கேம்னு சொல்றேன். சத்தியமா உங்களை நான் வேற எங்கேயோ வச்சிருந்தேன் சார். அதுக்கு வந்துட்டு உங்களை அப்பா அம்மா என்ன நான் நினைச்சேன் சார், நீங்க எப்படி பண்ணீங்க நான் எதிர்பார்க்கல சார். சார் உடம்புல காய் பத்திரா ஒரு வாரத்துல ஆறிடு சார். அப்பா மாதிரி பார்த்து வந்து இப்படி பேசினா உள்ள குத்துது சார். ஒரு சப்ப மேட்ருக்கு அப்பா பாசம் வரைக்குமா நீங்க பேசணும்? எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் தவிர அந்த ஹார்ட் பெரிய இதுவே இல்ல எனக்கு. அது மட்டும் இல்லாம 60 நாளா இதான் பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் ஏன் இந்த அளவுக்கு பேசுனாங்கன்னே தெரியல. அப்படிலாம் வந்து ஃப்ரேம் பண்ணாதம்மா. சௌந்தர்யாக்கு ஒரு கட்டத்துக்கு மேல புரிஞ்சிட்டு இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, ஒரு நார்மலா ஒரு டாஸ்க் தானே அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வகையில நீ சொல்லும் போது அது தப்பா இருக்கு. நானும் இந்த டாஸ்க்லாம் முடிஞ்ச பிறகு இந்த ஒரு இஷ்யூ வச்சு இந்த கோவா கேங் உடஞ்சிரும், ஜெஃப்ரியும் தனியாக போயிடுவான், சௌந்தர்யா தனியாக போயிடுவாங்க, ரயானும் தனியாக போயிடுவார். ஸோ இந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு நைட்டு பார்த்தா மறுபடியும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. எல்லாமே இப்போ முடிஞ்சிச்சு. இடையில கூட ஜெஃப்ரி புரிஞ்சுக்கிட்டு விலகலான்னு நினைப்பான். அவங்களே அப்படியே கட்டி பிடிச்சி அந்த அன்பை காட்டி பாசத்தை காட்டி அப்படியே மடக்கிடுவாங்க. ஜாக்லின் தனியா இருந்தா கூட நல்லா தான் ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்துட்டு இந்த கேங்கால இவங்க கேமே ஸ்பாயில் ஆகிட்டு தான் இருக்கு. இந்த அம்மா வேற, இந்த அம்மாவுக்கு ஃபேன்ஸ் இருக்கு, நாம எப்படியாவது அவங்க கிட்ட ஒட்டினா. இதை வந்து ஒரு இடத்துல அன்ஷிதா கூட சொல்லுவாங்க, டைரக்டா மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லுவாங்க, ஒட்டினா இவங்களுக்கும் இந்த ஷோல பொழைச்சு போலாமேன்னு இருக்கு இந்த அம்மா. உண்மையா எங்க மனசுல உள்ளதா அப்படியே சொன்ன மாதிரியே இருந்துச்சு. நாங்க என்ன நினைச்சோமோ அதை கரெக்டா அன்ஷிதா சொன்னாங்கடா. டாஸ்க் இல்லைன்னா அப்படியே டெவில்ஸ் தான் வாழ்வேன் இந்த வீட்டுக்குள்ள. அப்பயாச்சும் திருந்துவாங்கன்னு பார்த்தா திருந்த மாட்டாங்க. இதெல்லாம் இருக்கும்போது அப்படியே வன்மம் கொட்டும். அதுவும் இந்த ரயான் வந்துட்டு ஜெயிலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சாங் ஒன்று பாடுவாங்க, அந்த சாங் பாடி முடிச்ச பிறகு பிக் பாஸே ஒரு ஹிண்ட் ஒன்று கொடுப்பாரு. சிச்சுவேஷன் சாங் கரெக்டா இருந்தது. பிக் பாஸே இறங்கி வந்து ஒரு ஹிண்ட் கொடுக்குறாருன்னா அதை கூடவாடா புரிஞ்சிக்க மாட்டீங்க. நேற்று எபிசோட்ல இந்த ஏஞ்சல்ஸ் எல்லாம் டெவில்ஸா மாதிரி ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்களே, அது வந்து ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. நான் கூட இந்த தர்ஷிகா பண்ணது, மஞ்சரி பண்ணது, சாட்சினா இந்த ராணுவ பண்ணதுலாம் தப்புன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். உண்மையாக தப்பு தான், ஆனால் அவங்க கூட பரவாயில்லன்னு தோண வச்சுட்டாங்கடா. இதுக்கே போரிங்காக இருக்குது, தூக்கம் வருது, இங்கே எதுவும் டாஸ்க் நடக்கிற மாதிரி தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேலே ஏஞ்சல்ஸே வந்துட்டு ஏதாவது பண்ணுங்கடா, கடுப்பாக இருக்கா, எங்களுக்கே தூக்கம் வருதா, அந்த அளவுக்கு கேட்க வச்சுட்டாங்க. டெவில்ஸாக இருந்துட்டு நீங்கள் எதுவும் பண்ணாதனால தர்ஷிகா விஷால் பேசுறதெல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்கடா 1/2 மணி நேரத்துக்கு. இப்போ மட்டும் என்ன நீ என்ன லவ் பண்ணலன்னு நான் சொல்லுவேன். சொல்ல நம்ம என்ன அடுத்து இந்த வாரம் வந்துட்டு நீங்கள் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்த சாச்சனா வந்துட்டு வெளியே போகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை சாச்சனா போகலினா ஆனந்தி அனுப்புவாங்க. இவங்க 2 பேரில் கன்ஃபார்மாக யாராவது ஒரு ஆள் வந்து வெளில போயிடுவாங்க. நீங்கள் வந்துட்டு யார் வெளியில் போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.